தலைவர் 173 ரஜினி அவர்களோட படம். ஆல்ரெடி வந்து சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் அவர் கேன்சல் ஆகி, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிபி அவர் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி வந்து இப்போ அவருமே இல்லை அப்படின்னு சொல்லி புதுசாக அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவுரு இன்னும் எவ்வளோ பேரை காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி புது புது டேரக்டாக வந்துட்டே இருக்காங்க. என்ன காரணம் சார்? என்ன காரணம்னே புரிஞ்சிக்க முடியல. அதாவது பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேருமே சினிமாவில் வரும் மிகப்பெரிய ஆளுமைகள். ரஜினி விட ஒரு ஆள் வேணுமா சினிமாவில், கமலை விட ஒரு மேதை வேணுமா சினிமாவில், அப்படி 2 பேருமே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. கமலோடைய ப்ரொடக்ஷனு, ரஜினிகாந்த் வந்து கமலஹாசன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த படத்தையே பண்ணி கொடுக்குறாரு, கமல் ப்ரொடக்ஷன், ராஜ்கமலில். அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் 2 ஆளுமைகள் வந்து இருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டில். அந்த 2 ஆளுமைகள் சேர்ந்து தேர்வு செய்கிற இயக்குனர்கள், தேர்வு செய்கிற கதைகள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு தெரில. முதல்ல இந்த படம் 173 வந்து சுந்தர் சி பண்ணுறதா இருந்துச்சு. சுந்தர் சீட்டை கதை கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, நிச்சயமாக கதை கேட்டிருப்பாங்க. ரஜினி, கமல் 2 பேருமே கதை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. தொடர்ந்து வந்து சுந்தர் சி வந்து அடுத்தடுத்து கதை கேட்க சொல்ல மாதிரியும், கதை சரியில்லைன்னு ரஜினி சொன்ன மாதிரியும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி மன உளைச்சலாகி சுந்தர் சியே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார்.